வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணும்போது வரக்கூடிய பிரச்சனைலாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது பேசிக் தியரி டெஸ்ட்டு முடிச்சுட்டு அவங்க வந்து இந்தியா லைசன்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காண்டி ஹெட் ஆஃபீஸ் போயிருப்பாங்க OBK. அங்கே வந்து போயிட்டு சிப் வச்ச லைசன்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த லைசன்ஸில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து சரியாக தெரியல, அதை பிளாக் கலர் ஷேடோ மாதிரி அந்த மாதிரி இருக்குது, அதனால் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி இப்போதைக்கு கொடுக்க முடியாது. இந்த இஷ்யூ வந்து நீங்கள் போய்ட்டு சரி பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் நாங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நிறைய பேரை வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அடுத்து வந்து என்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்தியா லைசன்ஸ் வந்து பழைய லைசன்ஸ், அதாவது ஓல்டு லைசன்ஸ் வச்சுருப்பீங்க. அதில் வந்து சிப் டைப் இருக்காது. அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்தியன் எம்பசி போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு NOC லெட்ரு வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இந்த NOC லெட்ரை வாங்கி நீங்கள் மறுபடியும் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நீங்கள் UB டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த பிளாக் கலர் ஷேடோ வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்ல, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் இந்தியா போயிட்டு அந்த லைசன்ஸை மாற்றிட்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த பிரச்சனைனால நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ண முடியாமல் போச்சுன்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக பண்ண முடியுமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பீங்க. நீங்கள் வந்து மறுபடியும் டேரெக்டாக வந்து கண்டினியூ பண்ண முடியாது, நீங்கள் லைசன்ஸ் மூவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சே வந்து 3 பேர் வந்து போயிட்டு இந்தியாவில் போய்ட்டு லைசன்ஸ் வந்து மாற்றிக்கிட்டு மறுபடியும் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் எதுக்காண்டி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ண போகும்போது இந்தந்த பிரச்சனைகள்லாம் வரும். இப்போ நீங்கள் வந்து பேசிக் தியரி வந்து பாஸ் ஆகிருப்பீங்க. பாஸ் ஆகிட்டு நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காண்டி போயிருப்பீங்க. உங்கள்கிட்ட வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது, அதாவது சிப் வச்ச லைசன்ஸ் இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த அதாவது நேமோ இல்லை டேட் ஆஃப் பர்த் எதுவுமே மாறலை, எல்லாமே கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் போவீங்க. நீங்கள் போயிட்டு கன்வெர்ட் பண்ண போகும்போது உங்களுக்கு வந்து ஃபோட்டோவோ ஏதோ உங்களுக்கு வந்து சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ரிட்டன் அனுப்பிச்சி விட்ருவாங்க. பழைய லைசன்ஸ் வச்சுருந்து நீங்கள் வந்து இந்தியன் எம்பசியில் லெட்ரு வாங்கிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாருக்குமே இந்த இஷ்யூ வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து சொல்கிறேன், அந்த நண்பர் கேட்டனால. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதாவது நீங்கள் இந்தியா லைசன்ஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணாமல் ஸ்கூல் மூலிமா டேரெக்டாக போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய பர்மிட் கார்டு மட்டும் போதும். அதை வச்சு நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிட்டு பேசிக் தியரி, நீங்கள் இந்த லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து டேரெக்டாக போனீங்கன்னா ஃபைனல் தியரி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து பேசிக் தியரி ஃபைனல் தியரி எழுதிட்டீங்கன்னா அடுத்து கண்டினியூவாக 1 by 1 நீங்கள் வந்து லைசன்ஸ் வந்து மூவ் பண்ணலாம். அவ்வளோதான். நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ண போகும்போது உங்களுக்கு வந்து பழைய லைசன்ஸ் இருந்தால் இந்தியன் எம்பசியில் போய்ட்டு நீங்கள் வந்து NOC லெட்டர் வாங்கிட்டு போகணும். அதே வந்து உங்களுடைய லைசன்ஸு ஜிப் வைஸ் லைசன்ஸில் உங்களுடைய ஃபோட்டோவோ வேறு எதுவும் தவறுகள் இருந்தால் நீங்கள் வந்து லைசன்ஸை மாற்றிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய அட்ரஸ் ஏதாவது சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எம்பசியில் போய் லெட்ரு வாங்கிக்கலாம். இதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எம்பசியில் லெட்ரு வாங்கிட்டு நீங்கள் மறுபடியும் போய்ட்டு நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த இஷ்யூஸ் மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு. வேறு எந்த ஒரு இஷ்யூவும் வந்து வராது. நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ண போகும்போது லைசன்ஸு இந்த 3 இது மட்டும்தான் வந்து மேஜராக இருக்கும். மற்றபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.